அம்மா இதாம்மா கோயிலு. அப்பா இந்த கோயிலுக்கு தானே போனோம். இந்த கோயில முள்ளிங்கம்மா. ஸோ நாங்கள் எங்கள் தமிழ் நியூ இயர்க்கு இந்த கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ கொஞ்சம் லைட்டாக மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அக்னிலிங்கம்லாம் தாண்டி வந்தீங்கன்னா அங்கே கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்தப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம் ரொம்ப நாள் கழித்து. அவ்வளோ ப்ளசண்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்தது. நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு கோவிலெலாம் சுற்றி பார்த்துருந்தோம். 2 சைட்லேயுமே வந்து குளம் மாதிரி வெட்டியிருந்தாங்க. மீனெல்லாம் இருந்தது. கவின் ரொம்பவே ஹாப்பி. மீன்லாம் இருக்குமான்னு பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தார். நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போதெல்லாம் எல்லா கோவிலுமே மோஸ்ட்டாக அந்த மணி அடிக்கிறதுலாம் இருக்கும். ஆனால் இப்போ பார்க்குறது எல்லாமே ரொம்ப ரேராக தான் இருக்குது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் அந்த மாதிரி மணி அடிக்கிறதுலாம் வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு நிறைய விஷயத்தில் தயக்கம் இருக்குது. ஸோ நம்ம வந்து கூட நின்று பண்ணும்போது தான் அவங்க வந்து கொஞ்சம் போல்டாக பண்ணுறாங்க. சரி ஓகே வா நான் கூட வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவர் மணி அடித்தார். ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணார் மணி அடித்தது. மணி அடிச்சுட்டு அப்படியே சுற்றி வரும்போது சைடில் அங்கே ஒரு கருப்பண்ண சாமி இருந்தார். ஸோ அந்த கோவில் அந்த இடம் ரொம்பவே ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்குது. அந்த கோவிலே அமைதியாக தான் இருக்குது. ஸோ நானும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தேன். பேக் சைடில் டக்குன்னு ஒரு பெரிய மான் வந்தது. அந்த மானையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களோட நியூ இயர் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸோடு தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த வைப்போடு நானும் இதோட நடைய கட்டிக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.